தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆண்டவரை மாலை பொழுதுக்காக மகன் நன்றி சொல்லுகிறோம். மாலை பொழுதிலே எங்களுடைய வாழ்வோடும் எங்களுடைய முயற்சிகளோடும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களுடைய ஆயத்தங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளையும் உங்களுடைய தூயாவியானவருடைய அருளையும் ஆற்றலையும் கொடுத்தருளும். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே நல்ல முறையிலே நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ளவும், நன்மையானவற்றை கண்டு கொள்ளவும், உங்களுடைய அருளை உலகுக்கு சொல்லவும் உங்களுடைய துணையாயிருந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை இறந்து கொண்டாடுகிறோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. அனைவருக்கும் வணக்கம். இளைஞர் கலைக்கழகத்தின் அங்கத்தினராக ஒரே குடும்பமாக இந்த இல்லத்திலே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்களை கூறி உங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் இளைஞர் கலைக்கழகத்தின் 60ஆம் ஆண்டு வைரவிழா நிறைவு ஆண்டாக இருப்பதனால் நாங்கள் கடந்த ஆண்டு செயற்திட்டங்களை ஆரம்பித்திருந்தோம். அதனுடைய விளை பலனாக இந்த வருடம் 7ஆம் மாதம் 27 மற்றும் 28ஆம் திகதிகளிலே 2 நாட்களை கொண்ட மாபெரும் வைரவிழா நிகழ்வினை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். அந்த நிகழ்விற்காக அதிலே நாங்கள் முக்கியமாக மேடையேற்றப்பட இருக்கின்ற எங்களுடைய ராவணேசன் வடமோடி கூத்து, அதனுடைய பிரதி வழங்கும் வைபவம், இதனை நாங்கள் சட்டம் கொடுத்தல் என்று சொல்லுவோம். அந்த சட்டம் கொடுத்தல் வைபவத்திற்காக எங்களோடு இணைந்திருக்கின்ற புனித யாகப்பராலய உதவி பங்கு தந்தை ரட்தந்தை ரொஹான் அடிகளாரை மிக அன்போடு வரவேற்று கொண்டு இந்த நாடகத்தினை நெறியாள்கை செய்வதற்காக எங்களோடு கூட இருக்கின்ற எங்களுடைய உபதலைவரும் பொருளாளருமான அண்ணாவியார் அரியநாயகம் அன்று ஜூலியஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய மன்றத்தின் மூத்த ஆலோசகராக இருக்கின்ற மதிப்புக்குரிய யாழ் ரத்தினா பிலிப்பையா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய கழகத்தின் முன்னை நாள் செயலாளர் CM நெல்சன் அவர்களையும், முன்னை நாள் தலைவர் மற்றும் முன்னை நாள் பொருளாளர் ஆகிய பெரியோர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே மிக மகிழ்வோடு வரவேற்றுக் கொண்டு இளைஞர் கலைக்கழகத்தினராகிய உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கடந்த வருடம் 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஜெனோவா கூத்தும் ஏனைய சில தில்லானா நடனங்களுடனும் எங்களுடைய வைர விழாவை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த வருடம் நாங்கள் முன்பு சொன்னதை போல கலைத்திறன் போட்டிகள், ஓவிய கண்காட்சி, அதனோடு பாடசாலை மாணவர்களை மையப்படுத்திய உள ஆற்றுப்படுத்தல் பயிற்சி பட்டறைகள், தொடர்ந்து இந்த 2 நாட்களை கொண்ட கலை விழா. இதிலே நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பாலர் பாடசாலை, அதனை சார்ந்தவர்களிடம், அந்த மாணவர்களிடமிருந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை கோரி, அத்தோடு முதல் நாள் நிகழ்வாக அம்பா மீண்டும் எழும் அலைகள் என்ற தலைப்பிலே நாங்கள் கடந்த வருடம் மார்கழி மாதம் மேடையேற்றிய அம்பா ஆற்றுகையை நாங்கள் எவ்வாறு செய்வது என்பது ஒரு நடனமாக ஒரு ஆற்றுகையாக இருக்கிறது. இலங்கை அரசும் ஆசிய பிராந்திய சமுத்திரவியல் திணைக்களங்களும் இணைந்து நடாத்திய சர்வதேச கடல்வள கண்காட்சியிலே நாங்கள் அதனை எங்களுடைய ஒரே குடும்பமாக அங்கே சென்று மேடையேற்றியிருந்தோம். அந்த வகையிலே அமைச்சர் சந்திரசேகர் உட்பட தொழில்துறை அமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களின் மிக பிரசித்தமான வரவேற்பை பெற்று எங்களுடைய மாணவர்கள் இதிலே மிகச் சிறப்பாக ஆற்றுகை செய்திருந்தார்கள். அவர்களை வாழ்த்துவதற்காக அவர்கள் எங்களிடம் நேரம் கேட்டிருந்தார்கள். மிக விரைவிலே நாங்கள் அவர்களுடனான அந்த கௌரவிப்பு நிகழ்விலே நாங்கள் பங்கு வருவோம். தொடர்ந்து நான் இந்த நிகழ்வுக்குள்ளே வருகின்றேன். இந்த ராவணேசன் வடமோடி கூத்து, இந்த கூத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் சு வித்யானந்தன் அவர்களும் பேராதனை பல்கலைக்கழகத்திலே
அங்கே அவர் இருந்த காலத்திலும் பேராசிரியர் எதிர்வீரி சரச்சந்திரா அவர்கள் சிங்கள நாடக உலகு அதனுடைய பட்டி தொட்டியெங்கும் அவர் தேடி திரிந்து மனமே சிங்கபாகு என்ற அந்த ஒரு மிகப்பெரும் கலைப்படைப்பை அவர் உருவாக்கி அதனை அவர்களுடைய ஒட்டுமொத்த தேசிய அரங்க புலத்திலே அதனை ஒரு மிகப்பெரிய படைப்பாக அவர் முன்வைத்திருந்தார். அதனை பார்த்த பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தை மையமாக கொண்டு மட்டக்களப்பு வடமோடி கூத்தினை மிக முக்கியமாக எடுத்து அதனுடைய ஆய்வுத்திறன், அதனுடைய வழக்கொழிந்து போகிற தன்மை, அதனுடைய கனம், அந்த பழமைத்துவங்கள் அவற்றையெல்லாம் மிக கண்ணியத்தோடு ஆராய்ந்து ஒரு வடமோடி நாடகத்தை ராவணேசனை அவர் உருவாக்குகின்றார். அதனுடைய புத்துயிர் வடிவமாக வட்டக்கலரிலே ஆடப்பட்ட அந்த ராவணேசன் கூத்து படச்சட்ட மேடைக்குள்ளே பல்கலைக்கழக மாணவர்களை மையப்படுத்தி, பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி அந்த கூத்து ஒரு நகரத்துக்கு வருகிறது. கிராமத்திலே ஆடப்பட்ட அந்த கூத்து நகரத்துக்கு வருகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் அப்போது அவருடைய மாணவனாக இருந்த பேராசிரியர் சின்னையா மௌனகுரு ஐயா அவர்களால் எழுதப்பட்ட ராவணேசன் வடமோடி கூத்து. இப்போது நாங்கள் அந்த கூத்தை தான் நாங்கள் எங்களுடைய மிக பிரதானமான பிரதியாக எடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் மட்டக்களப்பு வடமோடி கூத்து முதலும் எங்களுடைய வீரன் தாவீதன் வடமோடி கூத்து, அத்தோடு மிக்கேல் வடமோடி கூத்து. இது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மண்ணில் மைந்தர்கள் நாங்கள் மேடியேற்றிய வடமோடி கூத்து, அதனுடைய மோடியை சார்ந்த கூத்துகள். இந்த ராவணேசனை நாங்கள் மேடியேற்றுவதற்கான மிக முக்கியமான நோக்கம், காபோத உயர்தரத்திலே இந்த ராவணேசன் எழுத்து பிரதி ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய மிக முக்கியமான 6 எழுத்து பிரதிகளிலே ராவணேசனும் உண்டு. காப்போத உயர்தரத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கும். அதை விடுத்து பல்கலைக்கழகத்திலும் இந்த ராவணேசன் ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய இலங்கையின் தமிழ் நாடக அரங்கின் அதியுச்சமான ஒரு படைப்பாக இருக்கிறது. இதனை நாங்கள் எங்களுடைய அரங்க புலமை சார்ந்து இதனை நாங்கள் மேடையேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை நாங்கள் எங்களுடைய புனித யாகப்பராலய திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் இந்த வருடம் மேடையேற்றுகின்றோம். இது ஒரு தமிழ் பொதுமையான ஒரு தமிழ் கலை. எல்லாருக்கும், எல்லா குடும்பத்திற்கும், எல்லா சிறுவர்களுக்குமே இந்த கதை தெரிந்திருக்கும். அப்போ இந்த கதையின் மூலமாக இளையோடி போயிருக்கிற ஈழத்து பெண்ணியம், ஈழத்து நாடக அரங்கினுடைய தன்மை, இதிலே பேசுகிற மென்மையான அரசியல் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஆய்வுக்குட்படுத்தியவர்களுக்கு தெரிந்திருக்கும். இதன் ஊடாக இளையோடி போயிருக்கிற விடயங்கள். அப்போ அந்த விடயங்களினுடைய எந்த விதமான கருத்தும் மாறாத வண்ணம் மிக பழமைத்துவமாகவும் இதனை நாங்கள் மேடியேற்றுவதற்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த கூட்டங்களிலே சேர்ந்த முடிவெடுத்து இதனை நாங்கள் எல்லோருடைய சம்மதத்தோடும் இந்த வைபவத்திலே நாங்கள் இதனை ஆரம்பிக்கின்றோம். விருந்தினராக வந்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்து நிற்கின்றேன். குருநர் இளைஞர் கலைக்கழகம் அவருடைய வைர விழாவிலே இந்த முறை ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையும் இந்த ராவணேசன் கூத்து அவர்கள் முழுமையாக தயாரித்து தங்களுடைய முயற்சியை கொடுத்து இதை மேடையேற்ற இருக்கின்றார்கள். அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட இருக்கின்றார்கள். அதற்காக இன்றைய நாளிலே நாங்கள் ஆசி கூறுகின்றோம். அவர்களுடைய எடுக்கின்ற ஒரு முயற்சிகள், அவர்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக இருக்க வேண்டும். வருகின்ற தடைகள் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் முயற்சியோடு, கடவுளோடு நம்பிக்கை வைத்து முழுமையான ஆற்றலோடு எல்லாரும் பயணிக்க வேண்டும். எல்லா விதமான நன்மைகளும் எங்களுடைய ஊருக்கும், எங்களுடைய ஊரில் இருக்கிற கலைஞர்களுக்கும், இந்த பெரியவர்கள் அனைவரும் இணைந்து இந்த முயற்சிக்கு முழு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாடகத்திலே மிக பிரதானமான பாத்திரம் ஏற்பவர்களுக்கான எழுத்துறவு அருட்தந்தை அவர்களால் வழங்கப்படும். பெரிய பாத்திரமான ராவணன் என்ற பாத்திரத்தை ஸ்ரீ குகேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வதில் நாங்கள் அனைவரும் மனுஷர்கள்.
இந்த ராவணேசன் வடமொழி கூத்திலே அடுத்த பிரதான பாத்திரமாக ஏற்கின்ற ராமன் பாத்திரத்தை ஏற்கும் செல்வன் அலோன் ஆலோட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த ராவணேசன் வடமொழி கூத்திலே மண்டோதரி பாத்திரம் ஏற்கும் செல்வி கிஷானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ராவணேசன் வடமொழி கூத்திலே கும்பகர்ணனாக பாத்திரமேற்கும் செல்வன் டிசோன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த ராவணேசன் வடமொழி கூத்திலே இந்திரஜித்தாக பாத்திரமேற்கின்ற செல்வன் ஜெனுசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த ராவணேசன் கூத்திலே அங்கதனாக பாத்திரமேற்கின்ற செல்வன் ரிஷாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ராவணேசன் வடமொழி கூத்திலே லக்குமணன் பாத்திரமேற்கின்ற செல்வன் டியான்சியஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து எங்களுடைய கலை விழாவிலே ஒளி அமைப்பு செய்கின்ற திரு கனிசிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய கலை விழாவிலும் எங்களுடைய ராவணேசன் வடமொழி கூத்திலும் மிக பிரதானமான இசைக்கலைஞராக இருக்கின்ற திரு அனோச்சன்னா அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய தந்தையாரை அவருக்கான பிரதியை வழங்குமாறு வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ராவணேசன் வடமொழி கூத்திலே வேட உடை வடிவமைப்பாளராகவும் ஒப்பனை வடிவமைப்பாளராகவும் மிக பிரதானமான நெறியாளராகவும் பொறுப்பேற்கின்ற அண்ணாவியார் திரு அரியநாயம் அன்று ஜூலியஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த ராவணேசன் வடமொழி கூத்திலே ஆரம்ப பாத்திரமாக இருக்கின்ற கட்டியன் பாத்திரமேற்கும் திரு பிராங்க் விதிசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இருவர் இந்த இடத்தில் இருக்கின்றார்கள். செல்வி மானசா மற்றும் செல்வன் ஜசோர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Okay. Thank you for நாளிலிருந்து எங்களுடைய அனுசரணைக்கான கடிதத்தை வெளியிடுகின்றோம். அதனை நான் வாசிக்கின்றேன். குருநகர் இளைஞர் கலைக்கழகத்தின் வைர விழாவிற்கான நிதி அனுசரணை கோரல் தொடர்பானது. குருநகர் இளைஞர் கலைக்கழகமானது கடந்த 60 வருடங்களாக எமது ஊரின் கல்வி வளர்ச்சி மற்றும் கலை வளர்ச்சியை மேம்படுத்தி வந்துள்ளதோடு பல கலை நிகழ்வுகளை நடாத்தி எம்மவர்களின் கலை திறமைகளை வெளிக்கொணர்ந்து வருகின்றமை தாங்கள் அறிந்ததே. குறிப்பாக கடந்த வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி கலை விழாவை நடாத்தி தென்மோடி கூத்துடன் வைர விழா ஆண்டினை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம்.
அந்த வகையில் எமது செயற்பாடுகளுக்கு தாங்கள் கடந்த காலங்களில் அனுசரணை வழங்கி வருகின்றமையை நினைத்து மனமாற நன்றி கூறுகின்றோம். இவ்வாண்டு எமது கழகத்தின் வைர விழாவை நிறைவு செய்யும் ஆண்டாக இருப்பதனால் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். நிகழ்வுகளின் வரிசையில் கலைத்திறன் போட்டிகள், பயிற்சி பட்டறைகள், விசேட கருத்தமர்வுகள், பாடசாலை மாணவர்களுக்கான தலைமைத்துவ மற்றும் மகிழ்வூட்டல் பயிற்சி பட்டறைகள், ஓவிய கண்காட்சியும் கலந்துரையாடல்களும், விசேட ஆற்றுகைகள், வைரவிழா நிறைவின் தபால் முத்திரை வெளியீடு, கலைஞர்களுக்கான கௌரவிப்புகள், அம்பா மீண்டும் எழும் அலைகள் எனும் ஆற்றுகை சிறப்பு நிகழ்வாக ஈழத்து நாடக அரங்கத்துறையின் முதன்மை படைப்புகளில் ஒன்றான பேராசிரியர் சின்னையா மௌனகுரு ஐயா அவர்களின் ராவணேசன் வடமோடி கூத்து ஆகிய பல படைப்புகளை உள்ளடக்கி புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு எதிர்வரும் ஆடி மாதம் 27 மற்றும் 28 திகதிகளில் நாம் நடாத்தவிருக்கும் 2 நாட்களை கொண்ட மாபெரும் வைரவிழா கலைவிழா ஆகியவை சிறப்பானவைகளாகும். இம்மாணவர்களினதும் இளைஞர்களினதும் திறமைகளை வெளிப்படுத்த களங்களை அமைத்துக் கொடுக்கும் எமது முயற்சிகளுக்கு தமது ஆதரவாக நிதி அனுசரணையை எதிர்பார்க்கின்றோம். எனவே குருநகர் இளைஞர் கலைக்கழகத்தின் வைரவிழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற எம்மோடு கைகோர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. எங்களோடு பணியாற்ற இருக்கின்ற பெரியவர்களிடம் இது கையளிக்கப்படும். நாங்கள் இன்றிலிருந்து இதிலே மிக முக்கியமாக இந்த நிதி தொடர்பான சேகரிப்புகளில் நாங்கள் ஈடுபடலாம். அதோடு நான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல வேண்டும். இதிலே நாங்கள் ஒரு சிறிய அதிர்ஷ்டலாப சீட்டொன்றினை நாங்கள் இதிலே இணைத்திருக்கின்றோம். 100 ரூபாய் பெறுமதியுள்ள அதிர்ஷ்டலாப சீட்டு. இதுவும் அச்சகத்தில் இருக்கின்றது. தவறுதலான காரணமாக இன்று அவை தரப்படவில்லை. மிக விரைவிலே அடுத்தடுத்த ஒத்திகைகளிலே நாங்கள் இதை கலைஞர்களிடம் கையளித்து இந்த அதிர்ஷ்டலாப சீட்டுக்கான செயற்பாடுகளுக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னுரிமை அளிப்போம். அதிலே நீண்ட நேரமாக பெரிய அறிமுகம் தந்துவிட்டேன். அதிலே நான் சொன்னது போல இந்த கூத்து மனோரு ஐயா அவர்களினால் எழுதப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகள் இதிலே பலர் நாடக அரங்கில் படிக்கின்றார்கள், பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றார்கள். அப்போ இந்த கூத்தினை நாங்கள் நீண்ட காலமாக மேடியேற்ற வேண்டும் என்ற அவா இருந்தது. அதற்கு இறைவன் நிறைவான ஒரு காலத்தினை எங்களுக்கு தந்துள்ளார். எங்களுடைய ஊரின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற கலைஞர்களை ஒன்றிணைத்து, மாணவர்களை ஒன்றிணைத்து, இந்த இசை கலைஞர்கள் அவர்களும் எங்களை வெளியில் இல்லை, எங்களோட ஊரில் இருக்கிற இசை கலைஞர்களையும் ஒன்றிணைத்து மொத்தமாக நாங்கள் இதனை மேடியேற்றுகின்றோம். இதற்கு இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு தலைவர் என்ற ரீதியிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாடக கூத்திலே நடிப்பவர்களுக்கான எழுத்து பிரதினை வழங்க நாங்கள் ஆயத்தமாகும். நண்பர்களே, இந்த ராவணேசன் வடமோடி கூத்தினுடைய மேடையேற்றத்திற்கு மிக பிரதானமாக நடிகர்கள் மற்றும் துணை கலைஞர்கள் அனைவருமாக கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் நிச்சயமாக இந்த நாடகத்திற்கு தேவை. எனவே இதில் இருக்கின்ற பிரதானமான கலைஞர்களை தவிர்த்து நாங்கள் ஏனையவரிடமும் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றவர்களிடமும் நாங்கள் இது தொடர்பாக விண்ணப்பித்த போது அவர்களுடைய சம்மதங்கள், அவர்களுடைய வருகை, இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த பாத்திர தெரிவுகளையும் பொருத்தமானவர்களுக்கு வழங்கி இதனை தொடர்ந்து துணை கலைஞர்களாக படை வீரர்கள் மற்றும் தேரோட்டிகள், ஆலவட்டம், குடை இதை பிடிக்கின்ற படை வீரர்கள், இதனை தட்டி அதனை கொண்டு செல்பவர்கள், மிக முக்கியமாக இந்த நடிகர்கள் என்னும் ஒரு 15 கிட்டத்தட்ட 15 நடிகர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். இளைஞர் கலைக்கழக அங்கத்தவர்கள், வெளியில் இருக்கின்ற எங்களுடைய ஊரின் மற்ற பிள்ளைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த விடயத்திற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள முடியும். இது தவிர்த்து இசைக்கலைஞர்களாக இருக்கின்றவர்களும் எங்களுடைய இந்த இசையமைப்பு குழுவிலே அவர்கள் இணைந்து இந்த நாடகத்திற்கான பின்னணி இசைக்கு உயிரூட்டம் கொடுக்க எங்களோடு இணைய விரும்பினால்
அவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு எங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே எங்களுடைய வைரவிழா நிகழ்விலே நாங்கள் ஒரு புதிய அறிவிப்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த 2 நாள் கலை விழாவுக்கும் அந்த அறிவிப்பு மற்றும் ஏனைய இதுகளுக்கு விடயங்களுக்கு பொறுப்பாக நாங்கள் இந்த வருடம் நாங்கள் அனைவரும் ஒருமித்த மனமாக தெரிவு செய்திருப்பது செல்வன் கிருபராஜ் செவிரோன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொண்டோம். அவர் வளர்ந்து வருகின்ற கலைஞர். எனவே அவரிடம் இந்த பொறுப்பை நாங்கள் கொடுக்கின்றோம். அதனோடு 2 மூத்த கலைஞர்களையும் 2 ஏனைய கலைஞர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம் இந்த முறை. அப்போ அதற்கான வேலைகளையும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் எங்களோடு கடந்த வருடங்களிலும் இனியும் செயற்படும் இந்த கலை நிகழ்வுக்கான நிகழ்ச்சி மற்றும் இந்த அரங்க பின்னணிக்கு பொறுப்பாக நாங்கள் ஏகமனதாக தெரிவு செய்தது எங்களுடைய இளைஞர் கலைக்கழக ஊடக பொறுப்பாளர் செல்வன் ஹட்சன் பிராங்க் விதிசன் அவர்கள். ஒளியமைப்பு அவர் இந்த இடத்திலே சமூகம் தராதபடியினால் நான் அவரை அறிவிக்கவில்லை. நாங்கள் இதனை காப்பு பாடி இதனை நாங்கள் பாரம்பரியமாக ஆரம்பிப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆதியே பிதாவே போற்றி, அகிலமாள் சுதனே போற்றி, ஏகனே தூயா போற்றி, ஏக திருத்துவமே போற்றி. களரியில் காலை வைத்தோம், கருணையோடாட்டி விப்பாய், கத்தனே கதியே சரணம், கலைதனை அருள்வாய் காப்பு. பாருலகம் போற்றுகின்ற ராவணேசன் காதை தன்னை கூத்தினில் பாடுவதற்கு வரந்தந்தருள்வாய் காப்பு. மும்மூர்த்திகளையோட்டி இம்மாநிலத்திலே முரசறைந்தே இருந்தோ, மூவுலகை ஆண்டவன் பாவுலகில் வாழ்பவன் முடிபத்து தலையணிந்தோ, இம்மென்னு முன்னமே தேவர்களை சிறையிட்டு இம்சித்து மகிழ்ந்திருந்தோ, இந்திரஜித் எனும் ஒரு வீரனை இவ்வுலகில் இன்றெடுத்தே வளர்த்தோ, திரிபுரமெரித்த ஒரு விரிசடை கடவுளின் திறமான பக்தனாவா, உரமுள்ள நெஞ்சோடு உலகெங்கு மாழ்கின்ற வரம் பெற்று வாழ்ந்திருப்போ, தொம்மென்று முரசங்கள் தாளமதி சைத்திட தோகையர் கவரி வீச, துடி துடி தோடிட தேவர்கள் சபை மீது ராவணன் வருகிறானே. தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்திமி, தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும், தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும், தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும். படைகள் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், அவன் 10 தலைகள் வெட்டி வீழ்த்துவோம். படைகள் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம், அவன் 10 தலைகள் வெட்டி வீசுவோம். தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும், தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும், தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும், தாகிடம் தோகிடம் தரிகிட ததிந்தத்தா ததிந்தத்தும். நடை போட்டு நம் வீரம் காட்டுவோம், நாளை நமதென்று கூறுவோம். நம் வீரம் காட்டுவோம், நாளை நமதென்று கூறுவோம். செயலாளர் செல்வன் ஆனோட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கத்தை. இன்று இரவு இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
முக்கியமாக இங்கு வருகை வந்திருக்க திரு நெல்சன் அவர்களுக்கு நன்றி. ஏனென்று சொன்னால் இந்த முன்னாள் தலைவர் முன்னாள் செயலாளர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை எங்களுக்கு அதாச்சும் முழஞ்ச கலைக்கழகம் என்ற ஒரு கழகத்தை எங்களுக்கு ஒரு புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பை தந்து இந்த புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய எங்களுக்கு அனுமதிச்ச எங்களோட இயக்குனராக இருக்கிற திரு நெல்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதனை அடுத்து தான் நாங்க போன வருஷம் ஜெனோவா என்ற ஒரு தென்மோடி கூத்தை நாங்க போட்டிருந்தோம். போன வருஷம் எங்களுடைய 60 ஆண்டு ஆரம்ப நிகழ்வை வந்து நாங்க செய்திருந்தாங்க வெற்றிகரமாக. அதனைத் தொடர்ந்து இந்த முடிவு விழாவையும் நாங்க செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறோம். ஸோ அனைத்திற்கும் வந்து முதலாவது ஆரம்ப புள்ளி வச்சது அவர் தான். அப்ப அவரை நாங்க நிறைவு கூறல மிகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியங்கள். அதைத் தொடர்ந்து இங்க வருகை தந்திருக்கின்ற பெரிய உறுப்பினர் இருக்கிற பிலிப் அவர்கள் மற்றும் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. அதனை அடுத்து சிந்து அன்றி எங்களுடைய வேடை உடைகளுக்கான வடிவமைப்பில் செய்கிறாங்க, அவையும் வேற இருந்திருக்கிறாங்க, நன்றி. மற்றது ஒளி அமைப்பை செய்கிறது, அதாச்சும் லைட்டிங் செய்கிறது கனீசியஸ் அண்ணா அவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. அப்போ பெரிய உறுப்பினருக்கு அனைவருக்கும் மினமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அவங்களுடைய நெறியாளர் வந்து இங்கே வருகை தந்திருக்கிற அவர் ஒரு பெரிய நெறியாளர்னு நாங்கள் சொல்லிக்கொள்ள எந்தவித இதுவும் இல்லை. அவர் அண்ணாவியார் போன வருடம் பட்டம் எடுத்திருக்கிறார். அதை அடுத்து இந்த கம்பன் விழாவிலும் அவர் வந்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் இந்த எங்களோட ஊர்ல இருந்து ஒரு மிக கலையை வந்து வெளியே கொண்டு வரல எப்பவுமே பின்னுக்கு நிற்கிற ஆள் இல்லை. எங்களை உருவாக்கினது அவர் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எதுவுமே இது தெரியாது, ஆனால் இப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கலைகளில் தெரியுதுன்னு சொன்னால் அவர் ஒரு காரணம். ஸோ அவர் மத்தியில் நாங்கள் இந்த படைப்பை செய்கிறன்றதில் நாங்கள் மிகவும் நன்றிக்குரிய விஷயமாகவும் பாராட்டத்தக்க விஷயமாக சொல்லிக்கொள்கிறோம். அதனை அடுத்து இங்கே வீட்டில் இருக்க அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்தடுத்த வருடங்களை நாங்கள் நிறைய கூத்துகள் செய்வோம். உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கணும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த வீடியோ பதிவை மேற்கொண்ட பாரிஸ் சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.